வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வத்தோடும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கியிருக்கும் இந்த ஜும்மாவை அன்னலம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலோடு நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடும் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இறைவனின் அன்பும் அருளும் பொழிகிற இந்த நேரத்தில் மார்க்க கல்வியின் முக்கியத்துவம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் உலகத்தின் எல்லா மதங்களை விட, மார்க்கங்களை விட, சித்தாந்தங்களை விட வித்தியாசமான ஒரு மார்க்கம். உலகில் எல்லா மதங்களும் சித்தாந்தங்களும் அவர்கள் எதை வேதம் என்கிறார்களோ, எதை கடவுளின் வார்த்தை என்கிறார்களோ, எதை மதம் என்கிறார்களோ, எதை நம்பிக்கை என்கிறார்களோ, அதிலே சந்தேகப்பட்டு விடக்கூடாது, கேள்வி கேட்டு விடக்கூடாது, அதை ஆராய்ந்து விடக்கூடாது என்று சொல்லுகிற மதங்கள் தான் உலகில் ஏராளம். அப்படி கேள்வி கேட்டுவிட்டால் அது கடவுளின் குற்றமாக, தெய்வ குற்றங்களாக பார்க்கக்கூடிய மதங்களும் உண்டு. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் அதற்கு நேர் முரணாக இருக்கிறது. இறைவனின் வார்த்தைகள் என்று சொன்னாலும் கூட, திருமறை குர்ஆனுடைய வசனங்களாக இருந்தாலும் கூட, அதை சிந்திக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களிலே அல்லாஹ் இந்த மனித குலத்தை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா? திருக்குர்ஆனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவர்களின் உள்ளங்களில் பூட்டுகள் ஏதேனும் போடப்பட்டிருக்கிறதா? இறைவன் சிந்திக்கிற ஆற்றலை, உள்ளத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிற பொழுது அவர்கள் சிந்திக்க மறுப்பதன் காரணம் என்ன? ஏன் சிந்திக்க மறுக்கிறீர்கள்? உங்களின் உள்ளங்களிலே அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டானா? பூட்டுகள் போடப்பட்டுள்ளதா என்று அல்லாஹ் திருமறையிலே கேள்வி கேட்கிறான். திருமறை குர்ஆனுடைய வசனங்களாக இருந்தாலும் அதை சிந்தித்து கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லுகிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அல்லதீன இதா ذிக்ரு பி ஆயாத்தி ரப்பிஹிம்,
அவர்களுக்கு இறைவனின் வசனங்கள் மூலமாக அறிவுறுத்தப்பட்டால், நினைவூட்டப்பட்டால் நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? லம் யஹிரு அலைஹா சும்ம உம்யானா, அதிலே அவர்கள் குருடராகவோ செவிடராகவோ விழுந்து விட மாட்டார்கள். இது இறைவனின் வசனங்கள் தானா? இந்த வசனங்கள் இந்த கருத்தை தான் சொல்லுகிறதா? இந்த வசனங்கள் திருமறையிலே இடம்பெற்றிருக்கிறதா என்று திருமறை குர்ஆனை கூட அவர்கள் ஆய்வுக்கு உட்படுத்துவார்கள். திருமறை குர்ஆனிலிருந்து கூட அவர்கள் கேள்வி கேட்பார்கள். திருக்குர்ஆனை அல்லாஹ்வின் வசனங்கள் என்று சொன்னாலும் கூட அதிலே குருடராகவோ செவிடராகவோ விழுந்துவிட மாட்டார்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே மேலும் சொல்கிறான், வலக்கது தரனா லி ஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், நாளை மறுமையிலே நரகத்திற்காகவே மனிதர்களிலேயும் ஜின்களிலேயும் அதிகமானோரை நாம் படைத்திருக்கிறோம். அவர்கள் ஏன் நரகத்திற்குள்ளே நுழைகிறார்கள் தெரியுமா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, அவர்களுக்கு உள்ளம் வழங்கப்பட்டது, அந்த உள்ளத்தை கொண்டவர்கள் சிந்திக்கவில்லை. வலஹும் ஐனுன் லா யுப்சிருன பிஹா, அவர்களுக்கு பார்க்கிற செவி, பார்க்கக்கூடிய பார்வை புலன் வழங்கப்பட்டது, கண்கள் வழங்கப்பட்டது, அவர்கள் அதை கொண்டவர்கள் பார்க்கவில்லை. வலஹும் ஆதானுன் லா யஸ்மவுன பிஹா, அவர்களுக்கு கேட்கிற செவிப்புலன் வழங்கப்பட்டது, அதை கொண்டவர்கள் கேட்க வேண்டியதை கேட்கவில்லை. உலாயிக்க கல் அனாம், இவர்களெல்லாம் கால்நடைகளை போன்றவர்கள். பல்ஹும் அதல்லு, இல்லை இல்லை அதையும் விடவும் மட்டமானவர்கள் என்று சிந்திக்காதவர்களை, தேவையானதை பார்க்காதவர்களை, தேவையான விஷயத்தை கேட்காதவர்களை, கண்ணிருந்தும் குருடராக இருப்பவர்களை, காதிருந்தும் செவிடராக இருப்பவர்களை, உள்ளம் வழங்கப்பட்டும் சிந்திக்காதவர்களை திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, இவர்கள் கால்நடைகளை விட மோசமானவர்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப இந்த செய்திகள் எல்லாம் சொல்லுகிற அடிப்படை என்ன? நீங்கள் சிந்திக்க வேண்டும், நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும், நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறது. படிச்சாதானே சிந்திக்க முடியும், சிந்திச்சாதானே ஆய்வு செய்ய முடியும். அப்ப கல்விக்கு இஸ்லாம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்பது திருமறை குர்ஆனாகவே இருந்தாலும் அதை ஆய்வு செய்யுங்கள், அதை படியுங்கள் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த சமுதாயத்தை பொறுத்தவரையில் எதுவெல்லாம் நாளை மறுமையிலே சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்குமோ, எதுவெல்லாம் நாளை மறுமையிலே வெற்றியை பெற்று தருமோ, அதற்கு நாம் பெரும்பாலும் முக்கியத்துவம் தருவதில்லை. நாம் முக்கியத்துவம் தருவது எதுவுமே சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற காரியங்களாக இருக்காது. இந்த மார்க்க கல்வி என்பது நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் நுழைக்கக்கூடிய காரியத்தை செய்யும். அந்த மார்க்க கல்விக்கு நாம் உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? தொழுகை என்பது நாளை மறுமையிலே நம்மை சொர்க்கத்திலே கொண்டு போய் தள்ளும். தொழாதவர்கள் நரகத்தில் எரியப்படுவார்கள் என்று திருக்குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். மா சலக்கக்கும், நீங்கள் ஏன் இன்றைக்கு நரகத்தில் விழுந்து கிடக்கிறீர்கள் என்று சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்கிற பொழுது, நாங்கள் தொழுபவராகவோ ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவோ நாங்கள் இருந்ததில்லை என்று நரகத்தில் வெந்து சாகர மக்களின் புலம்பலை அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுகிறானே. சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய தொழுகையிலே நாம் பேணுதலாக இருக்கிறோமா? அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணத்தின் கடைசி நொடி பொழுது வரைக்கும் எந்த இபாதத்தை கடைபிடித்தார்களோ, எந்த இபாதத் நாளை மறுமையிலே இபாதத்துகள் குறித்து கேட்கப்படுகிற முதல் கேள்வியாக முன்வைக்கப்படுகிறதோ, அந்த தொழுகையிலே நாளை மறுமையிலே தப்பித்து விடவே முடியாத எல்லா வாசல்களும் இறுக சாத்தி வைக்கப்பட்டிருக்கிற தொழுகைக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் தருவதில்லையோ, அதுபோலத்தான் இந்த மார்க்க கல்விக்கும். மார்க்க கல்வி என்பது இன்றைக்கு கல்வி நம்முடைய சமுதாயத்தில் எப்படி இருக்கிறது? இரண்டு கல்வியிலையுமே பின்தங்கி இருக்கிறோம். அது உலக கல்வியாக இருந்தாலும் சரி, மார்க்க கல்வியாக இருந்தாலும் சரி, இந்த சமுதாயம் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கிறது. காரணம், அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாத விளைவு. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மரணித்தோம் என்று இல்லாமல் கல்விக்கென்று நாம் உரிய முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமா? அது மார்க்க கல்வியாக இருக்கலாம், உலக கல்வியாக இருக்கலாம். இஸ்லாமிய மார்க்கம் கல்வி கற்பதை ஆர்வம் ஊட்டுகிறது. இந்த திருமறை குர்ஆனை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோமே,
உலக பொதுமறை என்கிறோமே, இந்த திருக்குர்ஆன் தான் நேர்வழி காட்டி என்கிறோமே, அந்த திருக்குர்ஆனுடைய முதல் வார்த்தை, முதல் வசனம் என்ன? இக்ர பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக, படிப்பீராக. கல்வியின் முக்கியத்துவத்தை இந்த முதல் வசனமே நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. ஆனால் இந்த சமுதாயத்திலே மார்க்க கல்வியும் உலக கல்வியும் ரொம்ப ரொம்ப மோசம். அந்த லெவல்ல தான் நம்முடைய நிலைமை இருக்கிறது. மார்க்க கல்வி வேற, உலக கல்வி வேற. இதை யாரும் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. ரெண்டுமே முக்கியமானதுதான். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு உலக கல்வி தேவையானது. சமுதாயத்தை வளர்ப்பதற்கு உலக கல்வி தேவையானது. இந்த உலகத்திலேயும் நாளை மறுமையிலேயும் வெற்றி பெறுவதற்கு ஒழுக்க மாண்போடு மார்க்க நெறியோடு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு இஸ்லாம் என்ற இந்த மார்க்க கல்வி மிக முக்கியமானது. ஆனால் இந்த சமுதாயத்தில் மார்க்க கல்விக்கு கொடுக்க முக்கியத்துவம் என்ன? என் புள்ள உலக கல்வி கற்கவில்லை, மண்டையில இந்த கல்வி ஏறவில்லை என்றால் உடனே மதரசாவில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறோம். பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். மாப்பிள்ளை வீட்டிலே எதை படித்திருக்கிறார்கள், என்ன மார்க்கம் தெரியும் என்று கேட்டால் என்ன பதில் சொல்வது என்பதற்காக வேண்டி ஒரு ஆலிமா படிப்ப அப்ளிகேஷன் போட்டுருவோம், ஆலிமா கோர்ஸ்ல சேர்த்து விட்டுருவோம், அதற்காக வேண்டி மதரசாவுக்கு அனுப்புவோம் என்று நாம் இந்த உலகத்தின் ஆதாயத்திற்காக ஏதோ வேறு வழியில்லாத நிலைக்குத்தான் இந்த மார்க்க கல்வியை கற்றுக்கொள்கிறோமே ஒழிய மார்க்க கல்விக்கு உரிய முக்கியத்துவம் இந்த சமுதாயத்தில் வழங்கப்படுகிறதா என்றால் அது இரண்டாம் பட்சமாகத்தான் பார்க்கப்படுகிறது. என் பிள்ளைய வயிற்றுக்குள்ள சிசு வளருகிற பொழுது என் பிள்ளையை கலெக்டர் ஆக்கணும், என் பிள்ளையை டாக்டர் ஆக்கணும், என் பிள்ளை இன்ஜினியர் ஆக்கணும் என்று கனவு காணக்கூடிய இஸ்லாமிய பெற்றோர்கள் எத்தனை பேர் என்னுடைய பிள்ளை ஒரு அழகாக குர்ஆன் ஓதக்கூடிய காரிகளாக மாற்ற வேண்டும், அவனை ஆலிம்களாக உருவாக்க வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் அதற்காக முன்வருகிறோம். அவனுக்கு இந்த உலக படிப்பு செட் ஆகல, உலக கல்வி ஏறவில்லை, அதற்கு அவன் சரிபட்டு வர மாட்டான் என்று தருதலையாக போகக்கூடியவனை எப்படியாவது மடைமாற்றம் செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய கல்வியின் பக்கம், மார்க்க கல்வியின் பக்கம் அழைத்து வருகிறோம். ஆனால் உண்மையிலேயே ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்க கல்விக்கு முக்கியத்துவம் தரணுமா இல்லையா? அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொன்னார்கள், யார் கல்வியின் பாதையிலே ஒருவர் நடக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தினுடைய பாதையை மிக எளிதாக்கி விடுகிறான் என்றார்கள். சொர்க்கத்திற்கு எது வழிகாட்டும்? இந்த மார்க்க கல்விதான் வழிகாட்டும். உலக கல்வி தேவைதான், வாழ்வாதாரத்திற்கு தேவைதான். அந்த உலக கல்வி மட்டுமே ஒருவனை ஒழுக்க மாண்போடும் மார்க்க நெறியோடும் மாற்றிவிடுமா என்றால் ஒருபோதும் மாற்றாது. சமுதாயத்தில் எத்தனையோ படித்தவர்களை பார்க்கிறோம், உலகத்தில் எத்தனையோ படித்தவர்களை பார்க்கிறோம். படித்தவர்கள் எல்லாம் தவறுகளை செய்யவில்லையா? அடுத்தவர்களின் பொருளாதாரத்தை இருந்த இடத்திலேயே சுரண்டுகிற டிஜிட்டல் கொள்ளைகளை பார்க்கிறோம். எத்தனை பேரும் யாரு? படித்த பட்டதாரிகள் தான் இந்த டிஜிட்டல் கொள்ளைகளை ஈடுபடக்கூடியவர்கள். படித்துவிட்டு படித்த பள்ளிக்கூடத்திலேயே பாடம் நடத்துகிற ஆசிரியர்களின் கேவலமான செயல்களை பார்க்கிறோம். படித்தவர்கள் தான், ஆனாலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், பெண் பிள்ளைகளிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், மாணவிகளை எப்படி பார்க்க வேண்டும் என்ற அடிப்படை அறிவற்றவர்களாக கல்வியாளர்கள் படித்தவர்கள் மாறி நிற்கிறார்கள். காரணம் என்ன? உலக கல்வி என்பது எப்படி பொருளாதாரத்தை திரட்டலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி வாழ்க்கை நடத்தலாம் என்பதற்கு உதயமே ஒழிய உங்கள் பிள்ளைகளை ஒழுக்க மாண்போடு மார்க்க நெறியோடு அவனை மனிதாபிமானத்தோடு மனித நேயத்தோடு வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாமிய கல்வி மட்டும்தான் தேவையாக இருக்கும். ஆனால் இந்த சமுதாயத்தில் அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிறது. மதரசா பிள்ளைங்க பள்ளிக்கூடங்களுக்கு போகல, டியூஷனுக்கு போகல, அதுல மார்க் குறைவாக வாங்கிவிட்டால் அடிக்கக்கூடிய பெற்றோர்கள் உண்டு, திட்டக்கூடிய பெற்றோர்கள் உண்டு. எந்த பள்ளிக்கூடத்திலே சேர்க்கலாம் அலைகிறார்கள், எந்த கல்லூரியிலே சேர்க்கலாம் அலைகிறார்கள், 4 பேரிடத்தில் விசாரிக்கிறார்கள், லட்சக்கணக்கில் பணங்களை செலவழித்து அது போன்ற பெரும் பெரும் பள்ளிக்கூடங்களிலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஆனால் ஊர் ஊராக
மதரசாக்களை திறந்து வைத்து ஒரு பைசா கூட நீங்கள் தர வேண்டாம், உங்கள் பிள்ளையை மதரசாவிற்கு அனுப்புங்கள், உங்களுடைய பிள்ளைகளை எங்கள் கல்வி கூடத்திற்கு அனுப்புங்கள், குர்ஆனை கற்றுத் தருகிறோம், நபிமொழியை கற்றுத் தருகிறோம், இஸ்லாத்தை கற்றுத் தருகிறோம் என்று ஊரூராக மதரசாக்களை கட்டி வைத்துக் கொண்டு அழைப்பு விடுகிறார்கள். ஆனால் சமுதாயத்திலிருந்து லட்சக்கணக்கிலே செலவு செய்து உலக கல்வியை படிக்கிற வைக்கிற பெற்றோர்கள் இந்த மார்க்க கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவங்கள் என்ன? வடமாநிலங்களில் இருந்து வசூலுக்காக வேண்டி வருகிறார்கள். எதற்காக வேண்டி? மதரசாக்களை கட்டி வைத்து வேறு வேறு மாநிலங்களுக்காக வேண்டி வசூலுக்கு வருகிறார்கள். காரணம், மார்க்க கல்வியை படிக்க வைப்பதும் இல்லை, அந்த கல்வி கூடங்களுக்காக தன் பொருளாதாரத்தையும் வாரி வழங்குவதில்லை. அப்ப இந்த சமுதாயத்தில் மார்க்க கல்விக்கு நாம கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த உலக கல்விக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தில் குறைந்த பகுதியாவது நாம் இஸ்லாமிய கல்விக்கு ஒதுக்குறோமா? மார்க்க கல்விக்கு ஒதுக்குறோமா? மார்க்க கல்விதானே மகத்தான கல்வி, மார்க்க கல்விதானே நாளை மறுமையிலே உங்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் நுழைக்கும். அல்லாஹ்வின் தூதர்கள் சொன்னார்கள், ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? உங்களில் உயர்ந்தவர்கள் யார் தெரியுமா? உங்களில் நல்லடியார்கள் யார் தெரியுமா? உங்களில் நல்லவர்கள் தானும் குர்ஆனை கற்று அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் என்றார்கள். நான் குர்ஆனை படிக்கிறேனா? இந்த குர்ஆனை மற்றவர்களுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேனா? இந்த உலகத்திலேயே நான் தான் சிறந்தவன் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். கல்வியாளர்களின் சிறப்பை திருக்குர்ஆன் பட்டியல் போட்டதை போல உலகத்தில் வேறு எந்த மதங்கள் பட்டியல் போடுகிறது? இஸ்லாத்தை பொறுத்தவரையில் மனிதர்களுக்கு மத்தியிலே ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லா மனிதர்களும் சமமானவர்கள்தான். இங்கே மொழியால் நிறத்தால் எந்த விஷயத்திலும் வேறுபாடு பார்க்க கூடாது. இரண்டு விஷயங்களை இஸ்லாம் பிரித்து காட்டுகிறது. இந்த உலகில் இறைவனை அஞ்சுகிறவனும் இறை அச்சமில்லாதவனும் சமமானவர்கள் இல்லை. அல்லாஹ்வை அஞ்சுற ஒரு அடியானும் அல்லாஹ்வையே அஞ்சாத ஒருவனும் சமமானவர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதுபோல இன்னொரு அத்தியாயத்திலே கேட்கிறான், இங்கே அறிந்தவர்களும் அறியாதவர்களும் சமமானவர்களா? இஸ்லாத்தை பற்றி, இறைவனை பற்றி, மார்க்கத்தை பற்றி அறிந்தவர்களும் மார்க்க அடிச்சுவடுகளே தெரியாதவர்களும் சமமானவர்களா? இல்லை என்கிறது இஸ்லாம். எந்த விஷயத்தில் வேறுபாடு காட்டுகிறது? கல்வியிலே வேறுபாடு காட்டுகிறது. நிறத்தால் வேறுபாடு இல்லை, மொழியால் வேறுபாடு இல்லை, இனத்தால் வேறுபாடு இல்லை, எதிலையும் ஒருவரை விட ஒருவர் சிறந்தவர் இல்லை, கல்வியை தவிர என்று கல்விக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்றால் நாம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? இன்னமா யக்ஷல்லாஹு மின் இபாதிஹில் உலமா. அல்லாஹ்வை அஞ்சுகிறவர்கள் யார் தெரியுமா? ஆலிம்கள் என்கிறான் இறைவன். அல்லாஹ்வை பற்றி அறிந்தவர்கள் தானே அல்லாஹ்வை பயப்பட முடியும். மார்க்க கல்வி என்பது ஏதோ போற போக்கில் படிக்கிற கல்வி அல்ல, போனா போகட்டும் என்று படிக்கிற கல்வி அல்ல. அது ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஈமான்தாரியும் நம்பிக்கை கொண்டவர்களும் கற்க வேண்டிய கடமை இருக்கிறது. நான் உலக கல்வியை கற்கவில்லை என்றால் மறுமையிலே அது கேள்வியாகவே வராது. என் தேவைக்காக, உலகத்தின் வசதிக்காக, ஆடம்பர வாழ்க்கைக்காக நான் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி மார்க்க கல்வி என்பது ஒவ்வொரு மூமின்களும் கட்டாயம் கற்றுக்கொள்ள வேண்டிய கல்வி இல்லையா? அதற்கு நாம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பிள்ளைங்களை ஆலிமாக்குவோம், 2 பிள்ளைங்களை காரிகளை ஆக்குவோம், 2 பிள்ளைய மார்க்கத்தின் பக்கம் வளர்ப்போம் என்று பெற்றோர்கள் முன் வருகிறார்களா? மார்க்க கல்வியால கிடைக்கக்கூடிய எவ்வளவு நன்மைகள் கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன்ரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிருஹு பியதிஹி. உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் தமது கரத்தால் அதை தடுக்கட்டும். அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் தமது நாவால் அதை பிரச்சாரத்தின் வழியாக தடுக்கட்டும். அதற்கும் இயலவில்லை என்றால் தம் உள்ளத்தால் வெறுத்து அதை விட்டு ஒதுங்கட்டும் என்றார்கள். எப்போது அந்த தீமையை தடுப்போம்? மார்க்க கல்வி இருக்கிற பொழுது. இன்றைக்கு சமுதாயத்தில் எவ்வளவோ மாற்றங்களை பார்க்கிறோம். எதனால் கிடைத்த விளைவு? எதனால் வந்த மாற்றம்? மார்க்க கல்வியால் வந்த மாற்றம். ஒரு காலம் இருந்தது, இணை வைப்பிலே மக்கள் மூழ்கி கிடந்தார்கள், வட்டியிலே வரதட்சணையிலே சமுதாயம் மூழ்கி கிடந்தது.
இஸ்லாத்தின் பேரால் ஏராளமான கட்டுக்கதைகளை புருடாக்களை விட்டுக் கொண்டிருந்த ஆலிம்கள் இன்றைக்கு ஒவ்வொரு மேடையிலும் பேசக்கூடிய ஆலிம் உலமாக்கள் வார்த்தைகளை கவனமாக கையாளுகிறார்கள். ஏன் தெரியுமா? இங்கே மார்க்கம் தெரிந்தவர்கள் அதிகம், இஸ்லாத்தை படித்தவர்கள் அதிகம். நாம் பேசுகிற பேச்சிலே ஆதாரம் இல்லை என்றால் நாளைக்கே அதை சமூக வலைதளத்திலே கண்டிப்பார்கள் என்று பயத்தோடு இன்றைக்கு உலமாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் கூட ஒருவர் முதலமைச்சரை வரம்பு மீறி புகழ்ந்து விடுகிறார். கடவுளின் இடத்தை, கடவுளின் அந்தஸ்தை கொண்டு போய் நிறுத்துகிறார். சோசியல் மீடியாவில், சமூக வலைதளங்களில் அடித்த அடியினால் மறுநாளே மன்னிப்பு கட்டி வீடியோ வெளியிடுகிறார். நான் தவறான கருத்துக்களை சொல்லிவிட்டேன், இஸ்லாமிய மார்க்க வரம்புகளை மீறி பேசிவிட்டேன் என்று மறுநாளே எப்படி ஒரு அரசியல்வாதி மன்னிப்பு கேட்டார்? மார்க்க கல்வி ஏற்படுத்திய புரட்சி. மார்க்கத்தின் பேரால் நாம் எதையும் சொல்லிவிட முடியாது, கட்டுக்கதைகளை அவிழ்த்து விட முடியாது. காயல் பட்டணத்தில் எவ்வளவு கதைகளை சொன்னாங்க ஒரு காலத்துல. முஹைதீன் டிவி யாரால் மறக்க முடியுமா? இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா கட்டுக்கதைகளும் அந்த சேனல்ல தான் ஒளிபரப்பாகும். இன்னைக்கு அந்த சேனல் எங்க இருக்குன்னே தெரியல. அப்படிலாம் பேசுறாங்களா? ஏன் பேசுறது இல்ல? இங்கே கல்வியாளர்கள் அதிகரித்து விட்டார்கள், மார்க்கத்தை தெரிந்தவர்கள் அதிகரித்து விட்டார்கள். நாம இனிமேல் கதை சொல்ல முடியாது, கற்பனைகளை பேச முடியாது என்று திருக்குரானையும் நபிமொழிகளை மட்டுமே இன்றைக்கு பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாற்றம் எதனால் வந்தது? மார்க்க கல்வியால் வந்தது. அப்படிப்பட்ட மார்க்க கல்விக்கு இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்கள் சினிமா கூத்தாடிகளின் பின்னால் செல்லக்கூடியவர்களை பார்க்கிறோம். ரசிக மனப்பான்மையோடு திரியக்கூடிய கூட்டத்தை பார்க்கிறோம். தன் பெயருக்கு முன்னாலோ பின்னாலோ ஒரு கூத்தாடியின் பெயரை போட்டுக் கொள்ளக்கூடிய இளைய சமுதாயத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு மத்தியிலே எங்களை போன்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஜும்மா பிரச்சாரங்களில், தெருமுனை கூட்டங்களில், பொது மேடைகளில் திருக்குரானையும் நபிமொழிகளையும் இஸ்லாத்தையும் போதித்துக் கொண்டிருக்கிறோமே. எப்படி? இஸ்லாமிய கல்வி ஏற்படுத்திய மாற்றம் தான் காரணம். நான் இஸ்லாத்தை படிக்கவில்லை என்றால், மார்க்க கல்வியை படிக்கவில்லை என்றால் இன்றைக்கு ஏதோ ஒரு சினிமா கூத்தாடிகளின் பின்னால் சென்றிருப்போம். அல்லாஹ் பாதுகாத்து விட்டான். இஸ்லாத்தை கற்கவில்லை என்றால், இந்த மார்க்க படிப்பை படிக்கவில்லை என்றால் மதுவிற்கும் போதைக்கும் அடிமையாக எங்கேயோ தத்தளித்துக் கொண்டிருந்திருப்போம். எங்களை பள்ளிவாசலில் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு முன்பாக எது உரையாற்ற வைத்தது? அல்லாஹ்வின் வேதம் வைத்தது, இறைவனின் மார்க்கம் வைத்தது. மார்க்க கல்விதான் இன்றைக்கு இவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்தை, அந்தஸ்தை எது கொடுத்திருக்கிறது? மார்க்க கல்வி கொடுத்தது. அப்படிப்பட்ட மார்க்க கல்விக்கு இந்த சமுதாயத்தில் வழங்கியிருக்கிற அந்த முன்னுரிமை என்ன? ரொம்ப ரொம்ப பலவீனம். அதுவும் இந்த ஊர்ல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? கீழக்கரையை எடுத்துக்கொள்ளுங்கள், அதிராம்பட்டினத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழக்கூடிய லெப்பைக்குடி காடு போன்ற ஊர்களை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏராளமான மதரசாக்கள் உருவாக்கிவிட்டது. தெருவுக்கு ஒரு ஆலிம்கள் இருக்கிறார்கள், ஊருக்கு பல பள்ளிவாசல்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் இன்றைக்கும் தௌஹீதை சொல்லுகிற இந்த ஒரு ஆலயத்தை தவிர வேறு இடங்களில் சொல்லப்படுகிறதா? லட்சக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இந்த பகுதியிலே தௌஹீதை சொல்லுகிற ஒரே ஒரு ஆலயம், இறை இல்லம் இதுவாக இருக்கிறது. லட்சக்கணக்கான மக்கள் பல பேர் ஷிர்கிலே, இணை வைப்பிலே, பித்அத்திலே, அனாச்சாரங்களிலே மூழ்கி இருக்கிறார்களே. அவர்களின் தீமைகளை எடுத்துச் சொல்வதற்கு, தீமைகளை கண்டிப்பதற்கு, அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு நாம எடுத்த முயற்சிகள் என்ன? எவ்வளவோ ஊர்களிலிருந்து, வெளியூர்களிலிருந்து படிக்கக்கூடிய மாணவிகள் உண்டு. ஆனா உள்ளூர்ல இருந்து கொண்டு நாம் அதற்கான வாய்ப்பையும் வசதியும் பெற்றுக் கொண்டிருக்கிற நாம் அதற்காக வேண்டி முக்கியத்துவம் தருகிறோமா? குறைந்த அளவுல ஃபீஸ் வாங்குறாங்க. 2 ஆண்டு கால கல்வி திட்டங்கள். அப்படிப்பட்ட கல்வி திட்டங்களுக்கு நாம உரிய முறையான அந்த இடத்தை கொடுக்கிறோமா என்று சொன்னால் எல்லாம் இந்த துன்யாவை நோக்கி ஓடுகிறோம். அழிந்து போகக்கூடிய இந்த உலக வாழ்க்கைக்காக அவ்வளவு மெனக்கிடுகிற நாம் மறுமையிலே சிறப்பை பெற்றுத் தருகிற, சொர்க்கத்தை பெற்றுத் தருகிற, மறுமையிலே வெற்றியை பெற்றுத் தருகிற, உலகத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையை மார்க்க நெறியோடும் ஒழுக்க மாண்போடும் அமைத்துக் கொள்ளுகிற பாக்கியம் நிறைந்த மார்க்க கல்விக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் என்ன? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.
அதுவும் இன்னைக்கு ரொம்ப சிரமமான காரியங்கள்லாம் இல்லை. மார்க்கத்தை படிக்கிறது எவ்வளவோ அப்ளிகேஷன் வந்துருச்சு. இருந்த இடத்திலேயே மார்க்கத்தை கற்றுக்கொள்கிற, ஆய்வு செய்கிற, படிக்கிற எல்லா விதமான வசதிகளும் வந்து விட்டது. ஒரு காலத்தில் மதர்சாக்கள் என்றால் ஜுப்பாவோடும் முட்டைகளோடும் ரொம்ப 7 ஆண்டுகள் படிக்கக்கூடிய ரொம்ப சிரமமான கல்வி கூடங்களாக இருந்தது. இன்றைக்கு ஓராண்டுகளில், ஈராண்டுகளில் பல்வேறு வசதிகளுடன் சாப்பாட்டை வாயிலே வைக்க முடியாத நேர ஒரு காலத்துல ஆலிம்களுக்கு மத்தியில. ஆனால் இன்றைக்கு ருசிகரமான உணவுகளோடு மதர்சாக்கள் நடத்தப்படுகிறது. ஆனால் மதர்சாக்கள் சமுதாயத்தில் தூக்கி பிடிக்கப்படுகிறதா? பள்ளிவாசல்களுக்கு வேறு வேறு ஊர்களில் இருந்து, வட மாநிலங்களிலிருந்து இங்கே இறக்குமதி செய்யப்படுகிறார்கள். தொழு வைப்பதற்காக, இன்ன பிற நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி, பள்ளிவாசலுக்காக வேண்டி வட மாநிலத்திலிருந்து வருகிறார்கள். இப்ப நாம மார்க்க கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோம், மார்க்க கல்வியை எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறோம் என்று சிந்தித்து பாருங்க. பெரும்பாலும் முக்கியத்துவம் நம்ம தரவே இல்லை. ஏதோ பிள்ளைங்களை உலக கல்வி கற்றுக் கொடுத்தால் போதுமானது. உலக கல்வி என்பது பொருளாதாரத்துக்கு மட்டும்தான் தேவைப்படும். நீங்கள் மார்க்கத்தை முறையாக கற்றுக் கொடுத்தால், இஸ்லாத்தை கற்றுக் கொடுத்தால், மார்க்கம் என்ற ஒரு கல்வியே அவனை உலக கல்வி கற்க வைக்கும். இந்த உலகத்தில் பொருளாதாரத்தை திரட்ட கற்றுக் கொடுக்கும். ஹலாலான முறையிலே சம்பாதிப்பதற்கு அது வழிவகுக்கும். ஒழுக்க மாண்போடு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுத்தரவில்லை, அவனுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட மார்க்கமே அவனை ஒழுக்க மாண்போடு மாற்றும். நீ எவ்வளவுதான் எம்பி பெரிய பெரிய கல்வி படிக்க வைத்தாலும் சரி, அது ஒருபோதும் ஒழுக்கத்தை கற்றுத்தராது. ஐடி துறை என்கிறார்கள், ரொம்ப படிச்ச கல்விதான், படித்த கல்வியாளர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த துறையை போல ஒழுக்கக்கேடான காரியங்கள் நடைபெறக்கூடிய எந்த துறையும் இல்லை என்கிறார்கள். பெரிய படிப்பு படிச்சவன் தான், ஆனாலும் அந்த ஒழுக்கமோ மார்க்கமோ மனித நேயமோ எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். அதனால உலக கல்வி தேவையானது. உலக கல்வி படிக்கிறவர்களே மார்க்கத்தை படிக்க கூடாது என்று இல்லை. பல நேரங்களில் பெற்றோர்கள் இழைக்கக்கூடிய தவறு என்ன? உலக கல்வியா மார்க்க கல்வியா இரண்டில் ஒன்றை மட்டும் தேர்வு செய்கிறார்கள். இரண்டையுமே தேர்வு செய்ய வேண்டும். பெற்றோராக இருக்கிற ஒருவன் பிள்ளையாக இருப்பதில்லையா? மனைவிக்கு கணவனாக இருப்பதில்லையா? ஒரே ஒரு ஆள் தான். பாப்பாவுக்கு பிள்ளையா இருப்பாரு, பிள்ளைக்கு தந்தையா இருப்பாரு, மனைவிக்கு கணவனா இருப்பாரு. பல பொறுப்புகளோடு இருக்கிறமா இல்லையா? அதனால உலக கல்வியை ஒரு புறத்திலே கற்றுக்கொண்டிருந்தாலும் மார்க்கத்தை படிப்பதிலையும் மார்க்கத்தை பிறருக்கு எடுத்துச் சொல்வதிலையும் நாம் மார்க்க கல்வியை கற்க வேண்டுமா இல்லையா? தோற்றுவிக்கப்பட்ட சமுதாயத்திலேயே நீங்கள் தானப்பா சிறந்த சமுதாயம் என்கிறான் இறைவன். ஏன் சிறந்த சமுதாயம் தெரியுமா? நீங்கள் தான் நன்மையை ஏவுகிறீர்கள், நீங்கள் தான் பிறருடைய தீமைகளை கண்டிக்கிறீர்கள் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் தூதரவர்களுடைய இறுதி பேரூரிலே நபிகளால் ஒவ்வொரு முஃமின்களின் தோளிலும் சுமத்தப்பட்ட கடமை என்ன? என்னிடமிருந்து நீங்கள் ஒரே ஒரு செய்தியை கேட்டாலும் இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? மொத்த இஸ்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. என்னிடமிருந்து நீங்கள் ஒரே ஒரு செய்தியை கேட்டாலும் இங்கே வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் என்ற ஏகத்துவ பிரச்சார கடமையை ஒவ்வொரு மூமின்கள் மீதும் நபிகளார் சுமத்தினார்களே. அந்த தாவா பணியை செய்வதற்கு, இஸ்லாத்தின் மக்களை அழைப்பதற்கு மார்க்க கல்வி என்பது மிக மிக தேவையானது. அந்த கல்வி கற்பதற்குரிய ஆர்வத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊட்டி வளர்ப்போம். அப்படிப்பட்ட நிர்பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான் என்கிற பிரார்த்தனையோடு என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, 2 அறிவிப்புகள். ஒன்று, எதிர்வரக்கூடிய
ஜூலை மாதம் 5ஆம் தேதி ஏரல் ஜே திருமண மண்டபத்தில் வைத்து பெண்களுக்கான இஜ்திமா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய 10 மாத கால தொடர் பிரச்சாரம் அண்ணல் நபியே அழகிய முன்மாதிரி என்ற தலைப்பின் கீழே 10 மாத கால தொடர் பிரச்சாரத்தின் ஜூலை மாதத்தினான தலைப்பு பெண்ணுரிமையை போற்றும் பெருமானார். பெண்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை நபிகளார் வழங்கியிருந்தார்கள், பெண்கள் விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மாதிரியான அறிவுரைகளை எல்லாம் இந்த உலகத்திற்கு சமூகத்திற்கு வைத்தார்கள் என்று இன்று ஏராளமான செய்திகளை நம்ம சொல்லவிருக்கிறோம். அந்த 1 மாத கால பிரச்சாரத்தில் அதனுடைய துவக்கமாகத்தான் பெண்களுக்கான இஜ்திமா அடுத்த மாதம் 5ஆம் தேதி ஏரலில் வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பெருவாரியான பெண்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும். வழக்கமாக நீங்கள் நிகழ்ச்சிக்கு வருகிற பொழுது யாரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்வீர்களோ அந்த மாதிரி அவங்க பேரை, உங்களுடைய பெயர்களை, தொடர்பு எண்களை முன்பதிவு செஞ்சிருங்க. ஏன்னா வாகன ஏற்பாடு, சாப்பாடு போன்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய இருப்பதனால அதையும் உங்களுடைய பொறுப்பாளர்களுடைய தகவல் சொல்லிவிடுங்கள். 1. 2வது, நம்முடைய கிளையின் சார்பாக அந்நசிகா பெண்கள் இஸ்லாமிய கல்வியகம் ஆல்ரெடி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது இந்த கல்வியாண்டு இதிலிருந்து நாளையிலிருந்து அதற்கான சேர்க்கை நடைபெறவிருக்கிறது. படிக்கக்கூடிய சகோதரிகள் நாளைக்கு நேர்காணலை நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதற்கு முன்பாக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அதற்கான ஃபார்ம் என்ன, தேவைகள் என்ன என்பதையும் கேட்டுக்கொண்டு என்ன செய்யலாம், நீங்கள் அந்த மதரசாவில் படிக்கணும். இது 2 ஆண்டு கால கல்வி திட்டம் தான். 2 வருஷம் படிக்கக்கூடிய கல்வி தான். காலை 9 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் நடக்கக்கூடியதான். தங்கி படிக்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன் இல்லை, டே காலர்ஸ் தான். சரிங்களா? அதில் இஸ்லாத்தினுடைய அடிப்படை, அதுபோல அரபு மொழியினுடைய பயிற்சி, குர்ஆன் ஓதக்கூடிய பயிற்சி, அடிப்படையான ஒரு தாவாவிற்கு எதுவெல்லாம் தேவையோ இஸ்லாத்தின் அடிப்படைகளை, வாரிசுரிமை சட்டங்கள், இலக்கணம் போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த கல்வி நிலையங்களை கற்றுத்தருவாங்க. நம்ம மார்க்க கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நான் ஆரம்ப உரையில் நான் குறிப்பிட்டிருந்தேன். அந்த மாதிரி நம்முடைய சமுதாயத்தில் பெண்கள் இந்த இஸ்லாத்தை பரப்புறதுல, மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதில் முக்கியமான இடத்தை வகிக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆண்கள் கூட பெரும்பாலும் பொருளாதாரம் அப்படின்னு போயிட்டாலும் கூட பெண்களுக்கு அந்த வாய்ப்பும் வசதியும் அதிகமாக இருக்கிறது. ஒரு குடும்பத்தில் அதிகமான நேரங்கள் ஆண்களை விட பெண்கள் நேரங்களை செலவழிக்கிறாங்க. ஒரு வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய மாமியாரை, மாமனாராக இருக்கக்கூடியவர்களை, அவர்களுடைய பெற்றோர்களை, குடும்பத்தாரை எல்லாம் நெறிப்படுத்த வேண்டும். அவங்களுக்கு தொழுகை முறை கற்றுத்தர வேண்டும், இஸ்லாத்தை கற்றுத்தர வேண்டும் என்று சொன்னால் வீட்டுக்கு ஒரு ஆலிமா இருப்பது ரொம்ப அவசியமானது. அதனால அதுல கருத்துல கொண்டு இப்ப ரொம்ப தூரமாக இருந்தா வாகன ஏற்பாடு கூட இந்த கிடையிலிருந்து எல்லா வசதிகளும், எந்த காரணத்தை சொல்லிக் கொண்டும் படிக்க வரமாட்டேன்னு சொல்லிடக்கூடாது என்பதற்காக வேண்டி வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்களுக்கும் உள்ளூரில் தொலைவாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் வாகன ஏற்பாடுகளையும் நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எனவே இந்த வாய்ப்பை நழுவ விடாமல், தவற விட்டு விடாமல் 2 ஆண்டு காலம்தான் கண்ணை மூடிக்கொண்டு படித்து விட்டோம் என்று சொன்னால் நாம இந்த உலகத்திலையும் அது நமக்கு பயனளிக்கும். மார்க்கம் இல்லாதவர்களே இன்னைக்கு எப்படி போறான்னு பார்க்கறோம்ல. மார்க்கத்தை ஓரளவு தெரிந்தவர்களும் வழிகட்டு போகிறார்கள், மார்க்கமே இல்லாதவரும் வழிகட்டு போகக்கூடிய ஒரு சோதனையான காலத்தில் நம்ம வாழ்றோம். அப்ப சுத்தமா நம்ம இடத்துல இஸ்லாத்தை பற்றி உண்டான எந்த அறிவு ஞானம் இல்லை என்று சொன்னால் நாம் வழிகட்டு போவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய அறிவு, மார்க்க அறிவு மிக முக்கியமானது. அந்த அறிவை பெறக்கூடிய இந்த கல்வி கூடங்களில் உங்களுடைய பிள்ளைகளை, குடும்பத்தில் உள்ள பெண்களை எல்லாம் சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தௌஹான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.